வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஸ்ருதிமதஸ்தர்க்கோனுசந்தீயதாம் பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம் அஹரஹர் கர்வஃ பரித்யஜ்யதாம் தேஹேஹம் மதிருஜ்யதாம் புதஜனைர்வாதஃ பரித்யஜ்யதாம். ஆச்சாரியர் ஆன்மீக வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்கப்பட வேண்டிய சாதனைகளை படிப்படியாக சொல்லி வருகிறார் என்று முதலிலேயே தெரிந்து கொண்டோம். இதுவரையிலும் 3 ஸ்லோகங்களை பார்த்திருக்கிறோம். 3வது ஸ்லோகத்திலே வாக்கியார்த்தஷ்ட விசாரியதாம் என்கிற ஸ்லோகத்தை என்கிற கருத்தை நன்கு ஆழமாக ஆராய்ச்சி பண்ணினோம். மகா வாக்கியத்தை நன்றாக விசாரம் பண்ண வேண்டும். மகா வாக்கியம் என்பது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பதை உபதேசிக்கின்ற வாக்கியம். இந்த மகா வாக்கியம் வேதங்களில் வருகிறது, குறிப்பாக உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஒரு மகா வாக்கியமான தத்துவமசி என்கிற மகா வாக்கியத்தை ஒவ்வொரு மனிதனும் ஞான யோக சாதனையில் ஆராய்ச்சி பண்ணியாக வேண்டும். இந்த தத்துவமசி என்கிற மகா வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷதத்தில் 9 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தாலக மகரிஷி தன்னுடைய மகனான ஸ்வேதகேதுவுக்கு 9 முறை நீ அதுவாக இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய் என்று கூறியிருக்கிறார். அந்த வாக்கியத்தை தான் நாம் விசாரம் செய்து தெரிந்து கொள்ளுகிறோம். ஆக ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்கிற ஞானத்தை நன்றாக பெற வேண்டும். அதை புரிந்து கொள்ளும் பொழுது அதற்கு தகுந்த யுக்திகளை நாம் பயன்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். குதர்க்கம் பண்ணக்கூடாது. ஸ்ருதி சிரஹா பக்ஷா சமாஸ்ரீயதாம். அதாவது உபனிஷத்தினுடைய கருத்தையே சார்ந்து நாம் அர்த்தம் பண்ண வேண்டுமே தவிர உபனிஷத்தினுடைய மற்ற கருத்துக்களுக்கு முரண்பாடாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது கன்சிஸ்டா இருக்கணும்னு அர்த்தம். முரண்படாம நாம புரிஞ்சுக்கணும். உபனிஷத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்லி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல சமன்வயம், அந்த ஒரு முரண்பாடு இல்லாம அந்த கருத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு மெத்தட். அது எல்லா ஆச்சாரியர்களும் எந்த சித்தாந்தத்தை சொல்லுகிறார்களோ அந்த சித்தாந்தத்திற்கு முரண்படாமல் உபனிஷத் வாக்கியங்களை காட்டியாக வேண்டும். ஆகவே அத்வைத சித்தாந்தத்திற்கு என்னெல்லாம் வாக்கியங்கள் எல்லாம் முரண்படாமல் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவைகளையெல்லாம் தெளிவாக காட்டி புரிய வைக்க வேண்டும். அதற்கென்றே ஒரு சூத்திரம் பிரம்மசூத்திரத்தில் இருக்கிறது. தத்து சமன்வயாத். தத்து சமன்வயாத். அந்த பரம்பொருளை பற்றிய விஷயத்தை எப்படி சொல்லி இருக்கிறது என்பது உபனிஷதங்களில் முரண்படாமல் இருப்பதால் ஒரு சூத்திரம் வியாசர் பண்ணியிருக்கார். அந்த சமன்வய பாஷ்யம்தான் பிரம்மசூத்திர பாஷ்யங்களிலேயே மிகவும் பெரியது. இந்த சமன்வயம்னா கன்சிஸ்டன்சி, முரண்படாம சொல்றது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்ற கருத்துல எங்கேயும் முரண்பாடு வரக்கூடாது. அப்படி முரண்பாடு வரதா இருந்தா அந்த முரண்பாடு இல்லைன்னு புரிய வைக்கணும். அது மேலெழுந்த வாரியான முரண்பாடு தான், உண்மையிலே அது முரண்பாடு இல்லை என்பதை யுக்தி பூர்வமாக அனுபவபூர்வமாக புரிய வைக்க வேண்டும். சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற விஷயத்தை
யுக்தி பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் புரிந்து கொள்ளணும். சாஸ்திரம் நீ நிர்விகார ஆத்மான்னு சொல்லுகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு யுக்தி எல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். இந்த கயிற்றில் பாம்பு சொல்றது மாதிரி சில உதாரணங்கள் எல்லாம், காணல் நீர், இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் சொல்றோம். இதெல்லாம் திருஷ்டாந்தத்தோட எதையாவது சொன்னா அதுக்கு பேர் யுக்தின்னு பேர். திருஷ்டாந்த பூர்வமா சாஸ்திர கருத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணினா அது யுக்தி பூர்வமான நிரூபணம்னு அர்த்தம். அப்புறம் அனுபவபூர்வமா நிரூபிக்கிறதுன்னு சொன்னா ஜாகிரத அவஸ்தா, சொப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, இந்த 3 அவஸ்தைக்கும் சாட்சியா இருக்கிறது தான் ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கிறோமே, அதெல்லாம் அனுபவபூர்வமான நிரூபணம். இப்போ ஸ்ருதி, யுக்தி, அனுபவம்னு 3 இருக்கு. ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா அது சாஸ்திரம் சொல்லி இருக்கணும், அது யுக்திக்கு பொருத்தமா இருக்கணும். அது யுக்திக்கு பொருத்தமா இருந்தா போராது, அனுபவத்துக்கும் பொருத்தமா இருக்கணும். வெறும் கேவல யுக்தி போராது, அனுபவபூர்வமாகவும் இருக்கணும். அனுபவம்னா அனுபவத்துக்கு வர்றதுன்னு அர்த்தம் இல்லை, அனுபவத்துல இருக்கிற ஒன்றை காட்டி சொல்லணும்னு அர்த்தம். பலர் என்ன நினைத்துக் கொள்ளுகிறார்கள், ஸ்ருதியில சொல்லியிருந்தா போராது, யுக்திக்கு புரிஞ்சாலும் போராது, அனுபவத்துக்கு வரணும்னு சொல்லுகிறார்கள். அப்படி அர்த்தம் இல்லை. அனுபவத்தின் மூலமாகவும் அதை புரிய வைக்க வேண்டும். அதுக்கு அனுபவ பிரமாணம்ங்கிறது பெரும்பாலும் ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி அவஸ்தை தான் அனுபவம். இந்த அனுபவத்துல இருக்கக்கூடிய அந்த உண்மையும் சேர்த்து அந்த விஷயத்தை புரிய வைக்கணும். நான் இங்க வேகாத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றேன், ஆழமா நான் சொல்லல. காரணம் என்னன்னா இன்னும் நிறைய ஸ்லோகம் நான் சொல்லி முடிக்கணும் இன்னைக்கு. ஆனா நீங்க புரிந்து கொள்ளுங்கள், ஸ்ருதி, யுக்தி, அனுபவபூர்வமாக நாம் விஷயங்களை தெரிந்து கொள்ளுகிறோம். தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் கேட்கிறோம், அதை யுக்தி பூர்வமா நாம புரிஞ்சுக்கிறோம். சாஸ்திரத்திலேயே வியாக்கியானம் இருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அதுக்கு நிறைய யுக்தி எல்லாம் சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு நேர்த்தி சொன்னேன், இந்த ஈக்குவேஷன் 6 4 10, 3 7 10. 6 4 10ங்கிறது ஈஸ்வரன் வச்சுங்க, 3 7 10ங்கிறது ஜீவன் வச்சுங்க. 3 7ங்கிறது மாறி இருக்கு, 10ங்கிறது ஒன்னா தான் இருக்கு. 6 4ங்கிறது வேறையா இருக்கு, ஆனா 10ங்கிறது ஒன்னா தான் இருக்கு. 2 10 இருக்க முடியாது. 10ங்கிறது ஒரு 10 தான். இந்த 10 அந்த 10 எல்லாம் சொல்ல முடியாது. 10ங்கிறது ஒண்ணுதான், 10 2 10 கிடையாது. அது மாதிரி வஸ்து ஒண்ணுதான்னு சொல்றோம். இப்படி எல்லாம் இந்த யுக்தி எல்லாம் யூஸ் பண்றோமோ இல்லையோ. அப்புறம் இந்த கட்டாகாசம், மட்டாகாசம், இந்த மாதிரி திருஷ்டாந்தத்தை எல்லாம் யூஸ் பண்ணி வஸ்துவை புரிய வைக்கிறோம். இதெல்லாம் யுக்தி. அப்புறம் நம்முடைய அவஸ்தைகள்லாம் அனுபவங்களை எல்லாம் சொல்லி, அப்புறம் இந்த மாதிரி அனுபவங்களை எல்லாம் எடுத்து ஒன்றொன்றாக, இப்ப நம்ம கண்ணுக்கு சூரியன் தெரியறார், சூரியன் மறையறாருங்கிறது ஒண்ணு, சூரியன் இருந்த இடத்துல தான் இருக்கு, பூமி சுத்துறதுங்கிறது ஒண்ணு. இதெல்லாம் அனுபவ திருஷ்டாந்தம், அனுபவமா வச்சுன்னு சொல்றது. அப்ப யுக்தி யுக்தமாகவும் அனுபவ யுக்தமாகவும் ஒரு வஸ்துவை நன்றாக புரிய வைக்க வேண்டும். நான் இதையே வேகாத்தான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் ஒன்னொன்னா இதை எடுத்து சொல்லலாம். ஆனா இப்படி இருக்கணும்னு புரிஞ்சுங்க நீங்க, அவ்வளவுதான். சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற விஷயம் யுக்திக்கும் பொருந்தணும், அனுபவத்துக்கும் பொருந்தணும். அப்பத்தான் அது நமக்கு சொந்தமான அறிவாக மாறும். அது வரைக்கும் நமக்கு அந்த அறிவு நமக்கு சொந்தமாகாது. அது என்ன சாஸ்திரம் சொல்லி இருக்குன்னு சொல்லுவோமே தவிர அது பிரமாணமாகாது. பிரமாணம்னா என்ன? எப்ப நமக்கு அது அறிவாக மாறுகிறதோ அது வரைக்கும் அது பிரமாணமா இருக்காது, சும்மா இருக்கும் பேருக்கு. நமக்கு அறிவு வரவோ அந்த அறிவு உறுதிப்படவோ உறுதிப்படவோ செய்யாது. அறிவு வருவதோ அந்த அறிவு உறுதிப்படுவதோ நிகழாது. ஆகையினால துஸ்தர்க்காத்து சுவிரம்யதாம். துஸ்தர்க்காத்துன்னு என்ன அர்த்தம்? குதர்க்கம், அதாவது சொன்ன விஷயத்துக்கு மாறா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், அதாவது திரை இருக்கு, திரையில சினிமா படம் தெரியறது, சினிமா திரை நிர்வீகாரமா இருக்கு, அதுல என்னெல்லாமோ காட்சிகள்லாம் போயிட்டே இருக்கு, நல்ல
மனசுக்கு சந்தோஷமான காட்சிகள் வர்றது திரையில, அப்புறம் துக்ககரமான காட்சிகள்லாம் வர்றது. திரை ஆதாரம், அதுல நிகழ்ச்சிகள்லாம் நிகழ்றது. அது மாதிரி பரம்பொருள் ஆதாரம், அதுல இந்த மாயை பல்வேறு நிகழ்ச்சிகளை காட்டுகிறது அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க. இந்த பக்கம் ப்ரொஜெக்டர் ஒண்ணு வச்சிருக்கானேன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்ற விஷயம் அந்த திருஷ்டாந்தத்துல நான் புரிய வைக்கிறது திரையில தெரிகிற காட்சி, அதோட என்னோட திருஷ்டாந்தம் ஓவர். அப்புறம் இல்ல இங்க ப்ரொஜெக்டர் இல்லாம அங்க எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் தான் குதர்க்கம்னு பேர். குதர்க்கம்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறது ஆதாரம் திரை, அதில் தெரிகிற காட்சிகள் மாய காட்சிகள் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். அதுதான் என்னோட எக்ஸாம்பிள், அதான் முக்கியம். ப்ரொஜெக்டர் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அப்ப அது இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா உனக்கு ஞானம் வராது. அதுல அந்த போர்ஷனை மாத்திரம் எடுத்துக்கணும். ப்ரொஜெக்டர் இருக்கு, அது இருக்கு, எங்கேயோ ரிலே பண்றான், அதனாலதான் தெரியறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அப்ப இதுக்கு என்ன சொல்லுவோம் நாம, தர்க்கத்துல எந்த அம்சம் நமக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுமோ அந்த அம்சத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர, தர்க்கம்னா ஞாபகம் வச்சுங்க, தர்க் ஊஹே அப்படின்னு தாது பாடம். தர்க் ஊஹேன்னா என்ன அர்த்தம்? தர்க்னா இன்ஃபர், இன்ஃபர்னு அர்த்தம். டு இன்ஃபர், தர்க் ஊஹே டு இன்ஃபர் அப்படின்னு மீனிங். கம் கமனே டு கோ அப்படின்னு படிக்கிற மாதிரி இது அப்படி புரிஞ்சுக்கணும், டு இன்ஃபர். அப்ப அந்த இன்ஃபர் பண்றதுக்கு ஒரு ஒரு முறை இருக்கு, அதுபடிதான் பண்ணணும். சும்மா தேவையில்லாத தர்க்கம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, பாதி கதவு சாத்தி இருந்தா பாதி வழி இருக்கும் அப்படின்னா முழு கதவு சாத்தி இருந்தா முழு வழி இருக்குமான்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் என்ன ஆகும்னா, நீங்க சொல்ற வார்த்தையில எப்படி இருக்கு பாருங்க, அரை கதவு சாத்தி இருந்தால் அரை வழி இருக்கிறது, முழு கதவும் சாத்தி இருந்தால் முழு வழி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ நிறைய லாஜிக்லயே நிறைய குறைகள்லாம் இருக்கு. இந்தியாவில் டெவலப் பண்ண மாதிரி லாஜிக்கை எந்த சாஸ்திரமும் டெவலப் பண்ணியிருக்காது. லாஜிக்குன்னே ஒரு பெரிய பிலாசபி இருக்கு, நையாயிகம் வைசேஷிகம். இது முழுக்க முழுக்க பிரமாண சாஸ்திரம்னே பேர். ஒரு சன்னியாசியும் கண்டிப்பா பிரமாண சாஸ்திரம் அத்தியனம் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கு. பத வாக்கிய பிரமாண, பதசாஸ்திரம்னா கிராமர் தெரிஞ்சிருக்கணும், வாக்கிய சாஸ்திரம்னா அனலைஸ் பண்ற மெத்தட், அந்த வாக்கிய சாஸ்திரம்னா மீமாம்சா சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும். பிரமாண சாஸ்திரம்னு சொன்னா இந்த தர்க்க சாஸ்திரம் படிச்சிருக்கணும். இது பேர் தர்க்கம்னா வாதாடுறதுன்னு நினைச்சுக்காதீங்க. வாதாடுறதுக்கு தேவையான ஒரு தகுதி தர்க்க சாஸ்திரம். வாதம் பண்றதுக்கு தேவையான தகுதி தானே தவிர தர்க்கம்னு சொன்னாலே வாதம்னு அர்த்தம் பண்ணாதீங்க. வாதத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான அம்சம் தர்க்க ஞானம். தர்க்க சாஸ்திரம் இல்லாமல் நாம் வாதம் பண்ண முடியாது. தர்க்க சாஸ்திர ஞானம் வேணும், புரிஞ்சுக்கிறதுக்கு தர்க்கம் வேணும், இன்னொருத்தர்கிட்ட வாதம் பண்றதுக்கு இல்லை, அது ரெண்டாவது விஷயம். ஆனா இந்த ஸ்லோகத்திலே வரப்போறது வாதத்தை விடுன்னு சொல்லி. அல்ல துஸ்தர்க்காத்து சுவிரம்யதாம். இந்த துஸ்தர்க்கம் குதர்க்கம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். குத்சித தர்க்கா குதர்க்கா, துஸ்தர்க்கா துஸ்தர்க்கா குதர்க்கா எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அதனால நீ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி யுக்தியை திங்க் பண்ணுப்பா. இதை நெகேட் பண்ற மாதிரி யுக்தியெல்லாம் திங்க் பண்ணாதே. சாஸ்திரம் அனாதியா இருக்கு. அனாதியா இருக்கிற சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீ லாஜிக்கை யூஸ் பண்ணணுமே தவிர நீ லாஜிக்கை யூஸ் பண்ணி சாஸ்திரத்தை நெகேட் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நீ லாஜிக்கை சொல்லணும்னு சொல்லி இந்த வாக்கியம் சொல்றது. அதனால சாஸ்திரம்தான் முக்கியமான பிரமாணம். நைஷா தர்க்கேண மதிராபனேயா. யம தர்மராஜா நச்சிகேதஸ்க்கு சொல்றார், ஏ நச்சிகேதஸ், தர்க்கத்தினால ஞானத்தை அடைய முடியாது. அதனாலதான் ஒரு சூத்திரம் சொல்லியது பிரம்மசூத்திரத்துல, தர்க்கஸ்ய அப்பிரதிஷ்டானாத். தர்க்கத்துக்கு ஒன்னும் ஸ்திரம் கிடையாது, அது எப்படி வேணாலும் மாத்தலாம். யுக்தியை எப்படி வேணாலும் மாத்தி சொல்ல முடியும். அதனால எல்லா யுக்தியும் எல்லா இடத்துக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. அல்ல, தர்க்கத்துக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, யுக்திக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, வரையறைகள் இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணணுமே தவிர வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப சமுத்திரத்தை உதாரணமா சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்கிற போது, சுவாமி கரை இருக்கேன்னா,
நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு அம்சத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான். இன்னொரு அம்சத்தை நான் அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டா எனக்கு எது திருஷ்டாந்தம் எது தார்ஷ்டாந்தம்னு புரிஞ்சுண்டு அதுல மாத்திரம்தான் யுக்தியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஜனங்கள் யுக்தியில இருக்கிற தோஷத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா விஷயம் புரிஞ்சுக்க முடியாது. எல்லா யுக்தியிலையும் தோஷம் இருக்கு, தோஷம் இல்லாத யுக்திகளே கிடையாது. ஆகையினால யுக்தியில தோஷத்தை பார்க்க கூடாது. யுக்தியிலிருந்து நாம உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த யுக்தியை பயன்படுத்திக்கணும். சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் யுக்தி வேணும், மற்றத்துக்கு யுக்தியை பயன்படுத்தக்கூடாது. அதாவது யுக்தியில இருக்கிற குறைகளை பார்க்க கூடாது. அதுக்குதான் சொல்றாங்க ஸ்ருதி மதஸ்தர்க்கோனுசந்தீயதாம். ஸ்ருதி மதஸ்தர்க்கா அனுசந்தீயதாம். ஸ்ருதிக்கு சம்மதம், ஸ்ருதி மதஹான ஸ்ருதி சம்மத, ஸ்ருதிக்கு சம்மதமான தர்க்கத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஸ்ருதிக்கு சம்மதமான தர்க்கத்தை நாம் சிந்திக்க வேண்டும். தர்க்கம்னா இந்த இடத்துல யுக்தின்னு புரிஞ்சுங்க. நம்ம பாட்டுக்கு தர்க்கம்னு அடிக்கடி யூஸ் பண்றேன், நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது யுக்தி. அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஒன்னொன்னையும் புரிஞ்சுக்கிறது. யுக்தின்னு சொன்னாலே அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. சிம்பிளா உங்களுக்கு ஒன்று சொல்றேன். யுக்தின்னு சொன்னா அதுல நிறைய லட்சணம் இருக்கு. ஹேது, பக்ஷ, சாத்தியம், திருஷ்டாந்தம், 4 அம்சம் இருந்தா தான் அதுக்கு பேர் யுக்தி. ஹேது, பக்ஷா, சித்தாந்தா, ஹேது, பக்ஷா, சாத்தியம். ஹேது, பக்ஷ, சாத்தியம், திருஷ்டாந்தம் அப்படின்னு இருக்கு. வழக்கமா அதுக்கு ட்ரெடிஷனா ஒண்ணு சொல்றது உண்டு. எத்ர எத்ர பர்வதா வன்ஹிமான் தூமவத்வாத் யதா மகானசே, இதெல்லாம் தான் ட்ரெடிஷனல் யுக்தி. மலை நெருப்பை உடையது, புகை இருப்பதால் சமையல் கட்டில் நெருப்பு இருப்பது போல, இதுதான் யுக்தி. ஹேத்துன்னு சொன்னா பக்ஷம் எதுன்னா மலை, ஹேத்துன்னா புகை, சாத்தியம் என்ன நெருப்பு. பக்ஷா பர்வதா வன்ஹிமான், பர்வதான்னு என்ன அர்த்தம்? மலை, வன்ஹிமான் நெருப்பை உடையது. எதனால? தூமவத்வாத் புகை தெரிவதால். எப்படி புகை இருந்தா நெருப்பு இருக்குன்னு எப்படி உனக்கு தெரியும்னா, நான் சமயக்கட்டுல பார்த்திருக்கேன், பழைய காலத்து சமயக்கட்டு. என்னால யதா மகானசே, இல்லாட்டி ஹோமகுண்டத்துல பார்த்திருக்கேன்னு கூட சொல்லலாம். யதா மகானசே, மகானசகன சமயக்கட்டுன்னு அர்த்தம். மகானசே விரவே இருக்கிறது, அங்க புகை இருக்கு நெருப்பு இருக்கு, ஒரே இடத்துல நான் அனுபவிச்சிருக்கேன் புகையும் நெருப்பையும். இங்க என் கண்ணுக்கு புகைதான் தெரியறது, நெருப்பு தெரியல. ஆனா புகை தெரியறத வச்சுன்னு நான் என்ன சொல்றேன்? அனுமானம் பண்றேன். புகை பிரத்யக்ஷம், நெருப்பு அனுமான ஞானம் அப்பிரத்யக்ஷம். அதனால இதுக்கு ஹேத்து பக்ஷா புரியறதுக்காக சிம்பிளா சொன்னேன். தர்க்க சாஸ்திரம் ரொம்ப அற்புதமான சாஸ்திரம். அதுல படிக்க ஆரம்பிச்சா நிறைய மயங்கி போனவங்கலாம் உண்டு, மயங்கிண்டு இருக்கிறவர்களும் உண்டு. அதனால அது ரொம்ப இந்த சில நேரம் இந்த கணக்குல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துடுதுன்னா அப்படியே அது ஒரு அடிக்ஷன் வர்றதோ இல்லையோ, அது மாதிரி சில சாஸ்திரம் எல்லாம் ரொம்ப நம்மளை அடிக்ட் பண்ணிடும். ஆக பர்வதா வன்ஹிமான் தூமவத்வாத் யதா மகானசே, அது மாதிரி இந்த ஹேத்து பக்ஷ சாத்தியம் எல்லாம் இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் நிறைய சொல்லுவோம். வேதாந்தம் படிக்க படிக்க எல்லாத்துக்கும் ஹேத்து சொல்லுவோம். ஹேத்து சொல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் சித்தாந்தம் பண்ண மாட்டோம். அப்ப யுக்தி சொல்லாம எதையும் பண்றது இல்லை. நான் இப்ப இங்க அதை பத்தி பேசுறது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பிரம்ம அவ்யய பிரம்ம நிரவயவஹா, பிரம்ம நிர்குணா வச்சுக்கோங்க. பிரம்மங்கிறது பிரம்ம நிர்குணம், பிரம்மங்கிறது நிர்குணம். என்னன்னா நிரவயவத்வாத், நிரவயவத்வாத்னு சொல்லுவோம். யதா ஆகாஷவத், ஆகாசத்தை காட்டுவோம். இப்படி எல்லாம் ஒன்னொன்னுக்கும் யுக்தி சொல்லிக்கிட்டே இருப்போம். எல்லாத்துக்கும் யுக்தி சொல்லி 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 புரிய வைக்கிறதுனால அவனுக்கு மனசுல ஞானம் ரொம்ப திருடமாகும். அதனாலதான் மனனத்துல யுக்தி பூர்வக சம்சய நிவர்த்தி மனனம். மனனத்துக்கு லட்சணமே எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சாஸ்திரத்துல இருந்து தெரிஞ்சுட்டோமோ அதுல இருக்கிற சந்தேகத்தை யுக்தி பூர்வமா நீக்கிறது.
யுக்தி பூர்வக சம்சய நிவர்த்தி மனனம். மனனத்துக்கு லட்சணம். ஸ்ரவணத்துக்கு லட்சணம் இருக்கு. உபக்கிரமாதி ஷட்லிங்க தாத்பரிய நிர்ணய ஸ்ரவணம். அதாவது தொடக்கம் என்ன, முடிவு என்ன அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஸ்ரவணத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு. அதே மாதிரி மனனத்துக்கும் லட்சணங்கள் இருக்கின்றன. அந்த மனனத்துக்கு லட்சணம் என்ன? யுக்தி பூர்வக சம்சய நிவர்த்தி மனனம். எல்லாத்தையும் இதுலயே சொல்லிட முடியாது, அதனால நான் இந்த அளவுல நிறுத்திக்கிறேன். ஸ்ருதிஷிர பக்ஷா சமாஸ்ரீயதாம். நான் நினைச்சது 5 நாள்ல முடிக்க முடியும்னு, இதுக்கு 50 நாளே வேணும் போல. அதனால ஸ்ருதிஷிர பக்ஷா சமாஸ்ரீயதாம். அதனால பிகினர்ஸுக்கு சொல்றதுன்னு சொன்னா, ஏன்னா ஒண்ணுமே இதுல ஆரம்பத்துல இருந்து ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்ருதிஷிர பக்ஷா சமாஸ்ரீயதாம். இது சாதாரண பிகினர்ஸுக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் சம்பிரதாயத்துல. பிகினர்ஸுக்கே இப்படி இருக்குன்னா அப்புறம் எப்படி இருக்கும் பார்த்துங்க. ஸ்ருதிஷிர பக்ஷா சமாஸ்ரீயதாம். துஸ்தர்க்காத் சுவிரம்யதாம் சுவிரம்யதாம் ஸ்ருதிமதஸ்தர்க்கா அனுசந்தீயதாம். இந்த 3 வாக்கியமும் ஸ்ருதிஷிர பக்ஷ சமாஸ்ரீயதாம், துஸ்தர்க்காத் சுவிரம்யதாம், ஸ்ருதிமதஸ்தர்க்கோனுசந்தீயதாம்ங்கிறதெல்லாம் மனனத்தை சேர்ந்தது. மனனம்ங்கிற ஞானயோக சாதனத்தினுடைய அம்சத்தை சேர்ந்தது. அடுத்தது பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம். நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் நான் உடம்பு மனசுங்கிற புத்தி போகாது. ஏன்னா ரொம்ப வருஷமா பழகி இருக்கு. நான் நீ யாருன்னு கேட்டா உடனே என்ன சொல்லுவோம்? நான் ராமசாமி, ஐயாசாமி, கிருஷ்ணசாமி, என்னத்தையா ஒண்ணு சொல்லுவோம். அதனால நமக்கு எப்பவுமே அபிமானம் உடம்புல இருக்கு. அதுக்காக கேட்டா சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு அபிமானம் இருக்கக்கூடாது. இவன் யாரோ கேட்கிறார், சுவாமிஜி உங்க பேர் என்னன்னா, நான் எங்கும் நிறைந்த பரபிரம்மம், எனக்கு பேரு கிடையாதுன்னா. ஓஹோ, அது பேசாதே பிரம்மம்னு கேட்டாருன்னு வச்சுங்க. பிரம்மம் பேசவும் பேசாது. அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உங்க பேர் என்னன்னா, அகம் பிரம்மாஸ்மின்னா, அதுக்கு போக்கு வரவே இல்லையேன்னு கேட்டுவிட்டார்னு வச்சோம். ஒருவேளை அவர் வேதாந்தம் படிச்சவரா இருந்தாருன்னு வச்சோம். பிரம்மம் போகாது வராது, என்னத்துக்கு ரிசர்வேஷன் பண்றேன்னு கேட்பேன். அப்ப எங்க சொல்லணுமோ அங்க சொல்லணும், அது தப்பு கிடையாது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நமக்கு இந்த அபிமானம் போகணும். நான் உடம்பு மனசுங்கிற இந்த எண்ணம் இருக்கே, அதை நீக்கிறது தான் சாஸ்திரம் பண்றது. இந்த தனித்தன்மையை அடியோடு அழிக்கிறது சாஸ்திரம். அதை நாம ஏற்றுக்கொண்டு யுக்தி பூர்வமாக புரிந்து கொண்டு அதை நாம ஜீரணம் பண்ணணும், அசிமிலேட் பண்ணணும். கான்டம்ப்ளேஷன், அசிமிலேஷன் அப்படின்லாம் சொல்லுகிறார்கள். அதை தியானம் பண்ணி 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 நம் மயமாக ஆக்கணும் அந்த கருத்தை. அதுக்கு பேர் தான் விபரீத பாவனா நிவர்த்தின்னு பேர். ஒருத்தனுக்கு சைக்கலாஜிக்கலா திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. திடீர்னு எங்க பார்த்தாலும் கோழி தன்னை கொத்த வர்ற மாதிரி நினைச்சுட்டான். அவன் கோழி கொத்த வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு மனசுல வந்தது. அப்புறம் எப்படியோ சைக்காலஜிஸ்ட் அதெல்லாம் இல்லை இல்லை அப்படின்னு, கோழி நீ கோழி உன்னை கொத்தாது, கோழி உன்னை கொத்தாது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நேரம் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு அவன் சொல்றான், நீ என்ன இப்ப இனிமே உனக்கு புரிஞ்சது இல்லையா? சார், கோழி என்ன கொத்தாதுன்னு எனக்கு புரிஞ்சது, கோழிக்கு என்ன கொத்தக்கூடாதுன்னு தெரியுமான்னு கேட்டான். அவர் ரொம்ப நேரம் சொல்லி சொல்லி நீ உன்னை கோழி கொத்த முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவனுக்கு திரும்ப இது கோழிக்கு தெரியுமான்னு. சாதாரணமா இந்த ஜோக்கு சொல்றது உண்டு. பரவாயில்ல, சிங்கத்துக்கிட்ட நில்லு, ஒன்றும் பண்ணாதுன்னு. எனக்கு தெரியும் பரவாயில்ல, என்ன சிங்கத்துக்கு தெரியாதுல்ல அப்படின்ன மாதிரி. இது கடைசியில அபிமானம் நமக்கு இருந்துட்டே இருக்கும். எவ்வளவு படிச்சாலும் நான் உடம்பு மனசு புத்தி அப்படிங்கிற அபிமானம் போகாது. அதுக்கு மெடிடேட் பண்ணணும். அதுக்கு தான் அகம் பிரம்ம அஸ்மி இதி விபாவ்யதாம், நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று தியானம் பண்ணுவாயாக. இது ஆட்டிடியூடு கிடையாது, ஃபேக்ட். நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறது ஆட்டிடியூடுன்னு நினைச்சுக்காதீங்க. அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாஹம் அஸ்மின்னு தினம் சந்தியாவந்தனத்துல சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, சந்தியாவந்தனத்துல சொல்றதுனுடைய அர்த்தம், சூரிய மண்டலத்துல இருக்கிற ஹிரண்ய கர்ப்பம் தான் நான் பாவனை பண்றோம். அது ஆட்டிடியூட். ஆனா இங்க சொல்றது என்னன்னா ஆட்டிடியூடு கிடையாது, இதுதான் உண்மை, ஃபேக்ட். நான் உடம்புங்கிறது தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்.
நாம் பக்தன்கிறது பாவனை. நான் உடம்பு என்பது அறியாமை, நான் பக்தன் என்பது பாவனை, நான் பிரம்மம் என்பது ஞானம். நான் பிரம்மம் என்பது ஞானம், அது உண்மை, மெய்யறிவு. அதை என்ன சொல்லுகிறார்னா, நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று இடைவிடாமல் நினைக்க வேண்டும். இதை திரும்பவும் சொல்ல போறார் 5வது ஸ்லோகத்துல. இதை விளக்கமாக சொல்ல போகிறார். அதுக்கு இடையில இன்னும் சில விஷயங்களை சொல்றார். இதை நீ தியானம் பண்ணணும், அப்படி பண்ணினாத்தான் தப்பான அபிப்பிராயம் போகும். இந்த விபரீத பாவனைன்னு சொன்னா ஹேபிட்னு அர்த்தம். ஹேபிட் சில சமயம் வீட்டில் வாஷ் பேசின்ல தண்ணி வராது, கீழே ஒரு பக்கெட் வச்சு அதில் தண்ணி வச்சு கையலம்புறதுக்கு வச்சுருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல நேராக வாஷ் பேசின்ட்டு தான் போவோம். திருப்புவோம், ஓ நான் தானே வச்சேன் பக்கெட்டில் தண்ணி, மறந்தே போயிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பழையபடியும் பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்து கழுவிப்போம். இது 4 நாளாக பிளம்பர் வந்திருக்க மாட்டார், அது ஏதோ ரிப்பேர். அப்புறம் இப்படி எடுத்து அலம்பி பழகியாச்சா, பழையபடியும் வாஷ் பேசின்ல கரெக்டாக தண்ணி வரும் பைப்பில், நமக்கு மறந்து போய் இதுலேருந்து எடுப்போம். இப்படி நிறைய ஹேபிட். இப்ப இந்த கையை ஒடிஞ்சு போச்சுன்னா கையை இப்படியே மடக்கி இதுலயே எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கை சரியானா கூட இந்த கை தான் வரும். இதுக்கு பேர் தான் ஹேபிட்னு பேர். இந்த ஹேபிட்டுக்கே ஒருத்தர் அர்த்தம் சொன்னார். ஹேபிட்னா ஹெச்சை ரிமூவ் பண்ணு ஏ பிட், ஏ ரிமூவ் பண்ணு பிட், பிஏ ரிமூவ் பண்ணு இட் வில் ரிமைன், அது இருக்கும். அதனால அவ்வளவு தூரம் இந்த ஹேபிட்டுங்கிறது நமக்கு பழகி போச்சு. அதனால குரு சொல்றார், தத்துவமசி தத்துவமசி தத்துவமசி, நீ பிரம்மமாக இருக்கிறாய், பூர்ணமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். நம்ம காதுல கேட்கிற போதெல்லாம் நல்லா புரியுறது. ஆனா இது ரொம்ப வருஷமா நம்ம இப்படி உடம்புன்னு நினைச்சுட்டு இருக்கோமா, லேஸ்ல நான் பிரம்மங்கிறது புரியாது. யுக்தி பூர்வமா தெரியும், சாஸ்திரம் படிச்சிருக்கோம், எல்லாம் தெரியும். ஆனாலும் அந்த இண்டிவிஜுவாலிட்டியை நம்மள அறியாம மெயின்டைன் பண்ணிட்டே இருப்போம். யார் என்ன சொன்னாலும் சரி, நமக்கு அதுல அந்த யாராவது திடீர்னு ஒருத்தர் சொல்லிட்டார், ஒரு குறை சொல்லிட்டாருன்னா இது உபாதியைத்தானே சொன்னார், ஸ்வரூபத்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லி நினைக்க தோணாது. என்ன எப்படி அவன் சொல்லலாம், நீர் வேதாந்தம் படிச்சிருக்கீர் ஓய் அப்படின்னு சொன்னோம்னா, வேதாந்தம் படிச்சிரு, வேதாந்தம் இருக்கட்டும், என்ன எப்படி அவன் சொல்லலாம். வேதாந்தமே இதுக்காகத்தான் சொல்லியிருக்குப்பா. அந்த ஹேபிட் போறதில்லை. நான் உடம்பு மனசு புத்திங்கிற அந்த எண்ணம் இருக்கே, அது போகிறதே இல்லை. அதுக்குத்தான் விடாம தியானம் பண்ணி ஆழமான மனசுல அதை பதிக்கணும். எப்போ நமக்கு வாழ்க்கையில இன்ப துன்பம் இந்த ஞானத்தினால சிறிதளவும் நம்மை பாதிக்காமல் இருக்கிறதோ, அப்பொழுது ஞானம் நமக்கு உறுதியாகிவிட்டது. அது மாத்திரமல்ல, நமக்கு இந்த விஷயம் தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கர்வம் வந்துடுமா, அது வரக்கூடாதுன்னு சொல்றார். அகரஹர் கர்வ பரித்யஜ்யதாம். விட்டா கொஞ்சம் விட்டா என்ன தோணும்னா, நான் ஞானி, நான் சந்நியாசி, நான் ஞானி, இருக்கிற அபிமானம் எல்லாம் விடணும்னு சொல்லி இல்லவோ இத்தனை நேரம் உபதேசம் பண்ணோம். அப்புறம் உடனே ஞானம் மைண்டினுடைய குவாலிஃபிகேஷன், பிரம்மத்தினுடைய குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஞானம்ங்கிறது மைண்ட் சேர்ந்தது. அக்கார்டிங் டு வேதாந்த சாஸ்திரம் பிரம்ம ஞானமபி மித்யா பிரம்மைவ சத்தியம். பிரம்ம ஞானமும் மித்யா பிரம்மைவ சத்தியம். பிரம்ம ஞானம் கூட சத்தியம் கிடையாது. இந்த மித்யான்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றேன், ஜாக்கிரதையா புரிஞ்சுங்க. பிரம்மைவ சத்தியம்ங்கிறோம், ஜகத் அசத்தியம்னு சொல்றது இல்லை. ஜகத் சத்தியத்துக்கு ஆப்போசிட் என்ன, அசத்தியம். ஆனா அசத்தியம்ங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்றது இல்லை, மித்யாங்கிற வேர்டு யூஸ் பண்றோம். நிறைய பேர் இந்த மித்யாங்கிற வேர்டுக்கு சரியா மீனிங் தெரியாததுனால நம்ம பொய்ன்னு சொல்றோம்னு நினைத்து கொள்ளுகிறார்கள். பொய் இல்ல, சீமிங்லி ரியல். சீமிங்லி ரியல். மேலெழுந்த வாரியா பார்த்தா அது உண்மை, ஆழமா பார்த்தா அது பொய். மேலெழுந்த வாரியாக எது உண்மையாக இருக்கிறதோ, ஆழமாக பார்த்தால் எது உண்மை இல்லையோ அதற்கு பெயர் மித்யா. பிரஷ்னோத்தரி ரத்ன மாலிகான்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, சங்கராச்சாரியர் எழுதினது. அதெல்லாம் கேள்வி பதில் ரூபம், 66 ஸ்லோகம். அதுல ஒரு கேள்வி என்னன்னா, கிம் மித்யா, மித்யா என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி.
அதுக்கு பதில் எத் வித்யா நாஷ்யம், எது அறிவால் அழியுமோ அது மித்யான்னு. அறிவுக்குத்தான் அழியுமே தவிர புறத்துல அழியாது. இப்போ காணல் நீரை கண்ணால பாக்குறோம், கண்ணால பார்க்கும்போது அப்புறம் அதை நாடி போறோம், அதுக்கப்புறம் புரிஞ்சு போயிடுறது இது காணல் நீர்னு தெரிஞ்சு போயிடுறது. தெரிஞ்சு போனதுக்கு பிறகும் கண்ணுல தெரியுது, காணல் நீர் தெரியுது. அறிவுக்கு அது பொய், கண்ணுக்கு அது உண்மை. ஆக கண்ணுக்கு உண்மையாகவும் அறிவுக்கு பொய்யாகவும் எது இருக்கிறதோ அதுக்கு மித்யா என்று பெயர். பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா என்று சொல்லும் பொழுது இந்த அர்த்தத்திலேதான் சொல்லுகிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மித்யா ஜெகத்லதான் சத்தியமான பிரம்மத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஜெகதேகம் நந்தனவனம் சர்வேபி கல்பத்ருமாக. எல்லாம் ஜாக்கிரதையா இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நாம. ஏன்னா பிரம்ம சத்தியம் ஜெகத் அசத்தியம்னு சொல்றது இல்ல, ஜெகத் மித்யான்னு சொல்றோம். அதுவும் ஜெகத்துங்கிறது எதை சொல்றோம்? நாம ரூபத்தை தான் ஜெகத்துங்கிறோம், அதிஷ்டானத்தை ஜெகத்துன்னு சொல்றது இல்லை. இன்னும் ஆழமான விஷயங்கள் இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கும். அகரஹா கர்வ பரித்யஜதாம். கொஞ்சம் விட்டா எனக்கு எல்லாம் தெரியும், நான் வேதாந்தமே படிச்சாச்சு, வேதாந்தத்தினுடைய கரையை பார்த்துட்டேன், வேதாந்த பாரங்கதா. வேதாந்த பாரங்கதான்னு அர்த்தம், கரையே அடைஞ்சவர்னு அர்த்தம். பாரங்கதர், பாரம்னா கரை, கதஹான்னா அடைந்தவர். வேதாந்த பாரங்கதனாக நான் இருக்கிறேன்னு நினைக்காத, பேசாம இரு, சும்மா இரு. ஆகையினால நான் ஞானிங்கிற எண்ணம் கூட உனக்கு இருக்கப்படாது. அதுவும் மைண்டினுடைய குவாலிபிகேஷன். மைண்டோ நீ இல்ல, டோன்ட் மைண்ட், பேசாம இரு, பேசாம இரு. தேஹே அகம்மதிஹி உஜ்யதாம். நான் பிரம்மம் என்று நினை, பிரம்ம ஞானி என்கிற கர்வத்தை நன்றாக விட்டுவிடு. தேஹே உடலில் நான் என்கின்ற எண்ணத்தை நன்றாக ஒதுக்கி தள்ளு. முதல்ல நான் பிரம்மம்னு தியானம் பண்ண சொன்னார். இந்த உடம்பு நான் இல்லை என்பதை நன்றாக உணர்ந்து கொள். புத ஜனைஹி வாத பரித்யஜ்யதாம். அறிஞர்களோடு வாதம் செய்வதை அறவே விட்டுவிடு. நல்லா விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னா ஆர்கியூ பண்ணணும்னு ஆசை வரும். ஆகையினால ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சியானா உன்னுடைய ஞானத்துக்கு நிஷ்ட போயிடும். ஆகையினால உடம்புல அபிமானம் இருந்தா தான் வாதம் பண்ண முடியும். ஆனா உடம்புல இருக்கிற முதல்ல நீ அபிமானத்தை பரிபூர்ணமா விட்ட பிறகு வேணா பண்ணலாம். பண்ணலாம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். நீ சாதகனா இருக்கிறதுனால நீ சாத்தியத்தை அடையிற வரைக்கும் இந்த வாத பிரதிவாதங்கள் எல்லாம் ஈடுபடாதே. ஏன்னா கொஞ்சம் படிச்ச உடனே ஆர்கியூ பண்ண தோணும். அதனால அர்த்தோ கடோ கோஷம் உபைத்து நூனம் தான். அதனால குறகுடம் கூத்தாடும், நிறைகுடம் தழும்பாது. வாதம் பண்றது சாஸ்திரத்துல ஒரு உத்தமமான காரியம்தான். ஆனா அதுக்கெல்லாம் முறைகள் இருக்கு. நினைச்ச உடனே திடீர்னு வாதம் பண்ணுவோமா, 2 பேரும் பேசுவோமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் கிரமம் இருக்கு. சங்கராச்சாரியார் வாதம் பண்ணினார்னு சொன்னா அதுக்கு ஒரு சபையை கூட்டி, பெரிய அறிஞர்கள் சபையில முறையாக இவங்க முதல்ல கொஞ்ச நேரம் பேசுறது, அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் பேசுறது, அதுக்கப்புறம் அது பெரியவங்கள்லாம் நடுநிலைமையா இருந்து அதுக்கு தீர்ப்பு சொல்லுவார்கள். ஆக இந்த வாதம்ங்கிறது சாதாரணமா பண்ணக்கூடாது. வாதத்துக்கு சில முறைகள் இருக்கு. நினைச்சபடி எல்லாம் வாதம் பண்ணக்கூடாது. புத ஜனைஹி, அதுவும் போடுறாரு பாருங்க, புத ஜனைஹி அறிஞர்களோடு வாதகா பரித்யஜ்யதாம். அந்த வாதத்துல இறங்கினா ஞான நிஷ்ட போயிடும். ஆகல அது என்ன, அவர்களை ஜெயிக்கணும்னு தோணும். பேத புத்தி விருத்தி ஆகும். பேத புத்தி விருத்தி ஆச்சுன்னு சொன்னா அபேத ஞானத்துக்கு நிஷ்ட போயிடும். ஆகினால அதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். க்ஷுத்வ்யாதிஷ்ச சிகித்ஸ்யதாம் பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்யதாம் ஸ்வாத்வன்னம் நது யாச்யதாம் விதிவசாத் ப்ராப்தேன சந்துஷ்யதாம்
शीतोष्णादि विषह्यताम् न तु वृथा वाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमभीप्स्यताम् जनकृपा नैष्ठुर्यमुत्सृज्यताम्. ஒரு தரம் போறோம், கால அவகாசம் குறைவாக இருக்கிறது. க்ஷுத் வியாதிஷ்ட சிகித்ஸ்யதாம். இதற்கு இரண்டு விதமான பொருள். பசியையும் வியாதியையும் நீக்கிக் கொள்ள வேண்டும், பசியையும் வியாதியையும் முறைப்படி போக்கிக் கொள்ள வேண்டும், அல்லது பசியாகிய வியாதியை சிகிச்சை பண்ண வேண்டும். ரெண்டு மீனிங், ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். பசியாகிய வியாதியை போக்கி சிகிச்சை பண்ண வேண்டும், அல்லது பசியையும் வியாதியையும் நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? தினந்தோறும் பிக்ஷை என்கிற மருந்தை புசிக்க வேண்டும், பிக்ஷையையும் மருந்தையும் சாப்பிட வேண்டும், அப்படி ஒரு அர்த்தம். அல்லது பிக்ஷையாகிய ஔஷதம் புசிக்கப்பட வேண்டும். சரி, இந்த ரெண்டு மீனிங் சொல்றேன், இதுல எந்த மீனிங் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னா, பசியாகிய வியாதியை நீக்க வேண்டும்ங்கிற மீனிங் தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது முக்கியமா சன்னியாசிக்கு சொல்லியிருக்கு. சன்னியாசி அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர்ஸ் ஞானம் பெற்ற பிறகு வைத்தியத்துல கவனம் செலுத்தப்படாது. ஞானம் பெறுவதற்கு முன்பு வேணா வைத்தியத்துல கவனம் செலுத்தலாம், ஞானம் பெற்ற பிறகு கவனம் செலுத்தக்கூடாது. ஆனா அது அவர் சௌரியம், அது அவருடைய இஷ்டம். பண்றதா இருந்தா பண்ணலாம், வேண்டான்னா விடலாம், அது அவர் இஷ்டம். அது ஆக பசியாகிய வியாதியை நீக்க வேண்டும், அப்படியே பொருள் சொல்றேன். பிரதிதினம் பிக்ஷா ஔஷதம் புஜ்யதாம், அதாவது பிக்ஷையாகிய மருந்தை அருந்த வேண்டும். இந்த வீட்டுக்கு போனா நல்ல பிக்ஷை கிடைக்கும், அந்த வீட்டுக்கு போனா பிக்ஷை சரியா இருக்காது அப்படின்னு நினைக்கப்படாதான். ஸ்வாது அன்னம் நது யாச்சியதாம். ஸ்வாது அன்னம்னா நல்ல ஆகாரம் வேணும். என்ன பண்ணணும்னு அவங்க கேட்டோம்னா எப்படியோ ஏதோ பண்ணி கொடுங்க சொல்ல வேண்டியதான். அதுக்காக வேண்டி நீங்க இது பண்ணுவேடா, உங்களுக்கு இந்த நோம்படை பண்ண தெரியுமா, இவரோ பாவம் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். அதனாலதான் சன்னியாசி ஒரு ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு. இப்படி இருந்தாருன்னா இவருக்கு இந்த அபிமானம் எல்லாம் வந்துடும். ஊர் என்ன ஓடிக்கிண்டே இருக்கிற ஜலமும் ஊர் ஊரா போற சன்னியாசியும் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். இன்னொரு பழமொழியே உண்டு. என்னன்னா அபிமானம் வராது. இல்லாட்டி கொஞ்சம் வந்தாச்சுன்னு சொன்னா நமக்கு என்ன தோணும், அந்த அந்த அப்படி ஒரு ஊர்லயே இருந்தோமானா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆத்துக்கு போனா அந்த பிக்ஷை கிடைக்கும், அந்த பிக்ஷை கிடைக்கும், புத்தி அப்படிலாம் போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த நாக்கு இருக்கே அது அபாரமானது. அதனாலதான் ஒரு ஸ்லோகமே சொல்லித்து, ஜிதே ரசே ஜிதம் சர்வம். சுவையை வென்றால் அனைத்தையும் வென்றவன். நாவடங்க நாலும் அடங்கும் அப்படின்னு ஒரு பழமொழி. ஜிதே ரசே ஜிதம் சர்வம். சுவையை வென்று விட்டால் அனைத்தையும் ஒருவன் வென்றவனாவான். ஆகையினால ஸ்வாது அன்னம் நது யாச்சியதாம். ருச்சியான உணவை நாடக்கூடாது. அதனாலதான் சில மகான்கள் நான் பார்த்திருக்கேன், எல்லா நியூட்ரிஷன் வேணும் உடம்புக்கு, நிறைய இந்த சத்து வேணும், விட்டமின்லாம் வேணும், ஆனா ருச்சியும் பார்க்கப்படாது. அதுக்கு என்ன பண்றதுன்னா, நம்ம சாப்பிடுறோம் இல்லையா வழக்கமா, பாயசம், பச்சடி, பொரியல், கூட்டு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம், இத்தனையும் ஒன்னா கலக்கப்படுறது. விதவிதமா இருந்தா தானே உங்களுக்கு டேஸ்ட் தெரியும். அந்த பொரியல் கொண்டாங்க, அந்த பச்சடியை கொண்டாங்கன்னு தனித்தனியா கேட்க வேண்டியது. ஆகையினால அந்த டிஃபரன்ஸ் தெரியப்படாங்கிறதுக்கு அத்தனையும் ஒன்னா கலக்கி 8 வாய் வாயில சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அது அது அதுல இந்த ருச்சிக்கு அடிமையாகிறது இல்லை. நல்ல சிஸ்டம் அது. ஆக நம்ம பண்ணோம்னா பாவம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க எல்லாரும். அதனால பண்றது இல்லை, அதுக்கெல்லாம் நாள் இருக்கு. ஸ்வாது அன்னம் நது யாச்சியதாம். ஸ்வாது அன்னம் நது யாச்சியதாம். ருச்சியான உணவை நாடக்கூடாது. விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம். சிம்பிளா புரியுறது பாருங்க. என்ன நம்ம பிராரப்தமோ அது நமக்கு கிடைச்சதை வச்சுன்னு சாப்பிடணும். பிராப்தேன சந்துஷ்யதான், ரொம்ப சந்தோஷப்படுங்கிறார்.
விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம். இதுல இன்னொருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் கீதையில ஒரு இடத்துல, எதிர்ச்சாலாப சந்துஷ்டான்னு இருக்கு. விதிவசாத் கிடைக்கலைனாலும் சந்தோஷப்படுது. விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம். விதிவசத்தினால இன்னைக்கு ஆகாரமே கிடைக்கலையா, அப்போ ஹாப்பியா இருங்கிறார், சந்தோஷமா இரு. விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம். சீதோஷ்ணாதி விஷஹ்யதாம். குளிர் வெப்பம் இதெல்லாம் தாங்கிக்கோ. என்ன வெயில் அப்பா, மகா வெயில், அப்படி தாங்க முடியல அப்படின்னு புலம்பப்படாது. ஆகையினால அதை தாங்கிக்கொள். சீதோஷ்ணாதி விஷஹ்யதாம். இதெல்லாம் தேகாபிமானம் போறதுக்காக. குளிரையும் தாங்கிக்கணும், வெப்பத்தையும் தாங்கிக் கொள்ளணும். நது விருதா வாக்கியம் சமுச்சாரியதாம். விருதா வாக்கியம் நது சமுச்சாரியதாம். தேவையில்லாத வார்த்தைகளை உச்சரிக்காதே. என்ன சன்னியாசிக்கு கட்டளை இடுறார் சங்கராச்சாரியர், நீ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் மிகவும் நல்லது. நது விருதா வாக்கியம் சமுச்சாரியதாம். வேற ஏதாவது வார்த்தையை பேசினா தேவையில்லாம ஏதாவது வந்துடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டே இருப்போம், நம்மளை அறியாம என்னவாது நம்ம சுபாவம் வெளியில வந்துடும், என்னத்தையாவது பேசுவோம். கடைசியில என்ன ஆயிடும்னா நம்முடைய ஞானத்துக்கு நிஷ்டைக்கு குறைவு வரும். இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புகிறார்கள்னு சொன்னா, ஒரு விஷயத்த தெரியாம பேசிட்டோம்னு வச்சோங்களேன், அப்புறம் அந்த மனசை சரி பண்றதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். இது நான் சொல்றது சன்னியாசிக்கு, மற்ற ஆளுக்கெல்லாம் பண்றதுக்கு 4 நாள் ஆனாலும் ஆகலாம். அதனால ஏதாவது ஒரு விஷயத்த நாம பேசிட்டோம்னு சொன்னா அதை திரும்பவும் சரி பண்றதுக்கு நிறைய நேரம் ஆயிடும். ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே, பேசியிருக்க கூடாதுன்னு அப்புறம் தோணும். பேசியிருக்க கூடாதுன்னு அப்புறம் தோணினாலும் பிரயோஜனம் இல்லை, பேசிவிட்டோமே. அதனால யா காவார் ஆயினும் நான் காக்க, இந்த குரலே அழகா இருக்கு. காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. அதனால விருதா வாக்கியம் நது சமுச்சாரியதாம். அப்புறம் என்னன்னா ஔதாசீன்யம் அபீப்சியதாம். இந்த ஜனங்களுக்கு இடையில யார் கட்சியிலையும் சேர்ந்துடாதே. சன்னியாசிக்கு இம்பார்ட்டண்டா, சன்னியாசிக்கு இந்த புத்தி. ஏன்னா ஒருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, இவரா சார் நீங்க அவரை நம்பாதீங்க, அவர் எப்படிப்பட்டவராகும் அப்படின்னு இவர் சொல்லுவார். இதுக்கு தான் ஒரு ஊர்லயே இருக்கக்கூடாதுங்கிறது. அப்புறம் நீங்க இவர் இது பண்ணாதீங்க அப்படின்னு இவர் அவரை சொல்லுவார், இவர் இது சொல்லுவார். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வேண்டினவங்க இன்னொருத்தருக்கு வேண்டாதவர்களாக இருப்பார்கள். அப்ப இது என்ன ஆகும்னா சன்னியாசியினுடைய மைண்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். ஆகையினால அவர் சொல்றார், இது வேண்டாம், இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்க வேண்டாம். அதாவது எந்த ஜனங்களோடையும் சேர்ந்துடாதேன்னு அர்த்தம். ஓரம் சாராமல் இரு, நடுநிலைமையோடு இரு, எந்த குரூப்லையும் சேராதே. நோ குரூப்பிசம். ஔதாசீன்யம் அபீப்சியதாம். ஜன கிருபா நைஷ்டுரியம் உத்ஸ்ருஜ்யதாம். மக்களிடத்துல பற்றும் வைக்காதே, வெறுப்பும் வைக்காதே. கிருபான்னா இந்த இடத்துல பற்று, அட்டாச்மெண்ட். நைஷ்டுரியம் சொன்னா வெறுப்பு. நீ ஜனங்களிடத்தில் பற்றும் வைக்க வேண்டாம், ஜனங்களை நீ வெறுக்கவும் வேண்டாம், யாரோடும் சேரவும் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனா அடுத்த ஸ்லோகத்துக்கு போறேன். ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பரதரே சேதஸ் சமாதீயதாம் பூர்ணாத்மா சுசமீக்ஷ்யதாம் ஜகதிதம் தத்பாதிதம் திருஷ்யதாம் பிராக்கர்ம பிரவிலாப்யதாம் சிதிபலான்னாப்யுத்தரைஸ்லிஷ்யதாம் பிராரப்தம் த்விஹ புஜ்யதாம் அத பரப்ரஹ்மாத்மனா ஸ்தீயதாம். ஏகாந்தே சுகமாஸ்யதாம். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பொழிப்புரை முதல்ல சொல்றேன்.
தனிமையில் சுகமாக அமர்ந்திருப்பாயாக. மனதை பரம்பொருள் தத்துவத்திலே நிலைநிறுத்துவாயாக. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பதை, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பதை நன்கு உணர்வாயாக. இவ்வுலகம் அனைத்தும் அந்த பரம்பொருளால் நீக்கப்படட்டும். நீக்கப்படட்டும்னா இந்த பெயர் வடிவங்கள் எல்லாம் அந்த பரம்பொருளை உணர்வதால் நீங்கட்டும், நீக்கப்பட்டதாக அறிந்து கொள்ளப்படட்டும். ஞான வலிமையினால் சஞ்சித கர்மத்தை ஒடுக்குவாயாக. ஆகாமி கர்மத்தையும் ஒடுக்குவாயாக. அனுபவிக்க வேண்டிய கர்மத்தின் பலனை அனுபவிப்பாயாக. பிறகு உடலை உகுத்து விதேக முக்தி அடைவாயாக என்று சொல்லி நிறைவு பண்ணிருக்கு. இதை கொஞ்சம் விளக்கி நான் நிறைவு செய்கிறேன். ஏகாந்தே சுகமாஸ்யதாம், ஜனங்களோட சேரவே கூடாது, எப்பவும் தனியா இருக்கிறதுக்கு பழகணும். விவிக்த தேச சேவித்வம், எனக்கு கம்பெனி வேணுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. எனக்கு கம்பெனி கொடுங்களேன், எதுக்கு எடுத்தாலும் கம்பெனி கொடுங்களேன், எனக்கு தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, தனியா இருக்க பழகணுங்கிறது. தனியா வந்தோம், தனியாத்தான் போகணும். நம்ம யாரும் கூட வரமாட்டாங்க. வேணா ஒரு இதுக்கு மரியாதைக்கு வேணா சுடுகாட்டு வரைக்கும் வந்துட்டு போவாங்க. யாரோ ஒருத்தர் இந்த என்னது இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன, இந்த புல்லுல விளையாடுவாங்க, கோல்ஃப். விளையாண்டு இருக்கிற போது ஒருத்தன் விளையாண்டு இருக்கிற போது தொப்பியை ஏதோ பிரேத ஊர்வலம் போச்சான், தொப்பியை கேட்டி இப்படின்னு சல்யூட் பண்ணானா. அப்ப கேட்டாங்களா, உங்களுக்கு இப்படி ஒரு அன்பு இருக்கே, யாரோ போறவங்களை கூட நீங்க மறிச்சு இது பண்றீங்களேன்னு. அது வேற யாரில்ல, எங்க அம்மா அப்படின்னா. அப்ப அவ்வளவு கூட போகாத ஆள்லாம் உண்டுன்னு தெரியாது. அது மாதிரி இப்போ இந்த ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு பக்தி இருக்கு அம்மா பேர்ல. அட்லீஸ்ட் இதாவது பண்ணாரேங்கிறாங்க. அப்போ தனியா இருக்கணும். நம்ம தனியா தான் வந்தோம், தனியா தான் போகணும். அது மாத்திரம் இல்ல, தனியா இருந்தா நிறைய விருத்திகள்லாம் அலக்கழிக்காது. அது நம்ம கடவுளை தியானம் பண்றதுக்கு அது உதவியா இருக்கும். ஆனா ஏகாந்தத்தை விரும்பி போகணும், இல்லாட்டி அது மனசுக்கு வியாதியா வந்துடும். அதனால ஏகாந்தத்தை நாம விரும்பி ஆசைப்பட்டு போகணும். அப்படி போனா தான் அதுல நம்மளால நிலைச்சிருக்க முடியும். அதனால ஏகாந்தே சுகம் ஆஸ்யதாம், தனிமையான இடத்தில் சுகமாக உட்காருவாயாகங்கிறது. பிக்ஷை வாங்கின நேரம் போக மற்ற நேரம்லாம் என்ன பண்றது, தூங்குறதா? தூங்கப்படாது. அதனால ஏகாந்தே சுகம் ஆஸ்யதாம், உட்கார்ந்து கொள். சேதா பரதரே சமாதீயதாம், மனச அந்த பரபிரம்ம தத்துவத்தில் நன்றாக ஒடுக்குவாயாக, லயம் பண்ணுவாயாக. சமாதீயதாம், சம்யக் ஆதீயதாம். பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம், நீ பரதரே சேத சமாதீயதாம்ங்கிறது பரம்பொருளில். பரதரம்னா என்ன? உயர்ந்ததிலெல்லாம் உயர்ந்தது. பரதரஹா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பரஹா பரதரஹா பரதமஹா அப்படிலாம் சொல்லுவோம். இந்த இடத்துல இதுல கம்பேரிட்டிவ் டிகிரி இது ஆக்சுவலா. ஆனா இது சூப்பர்லேட்டிவ் டிகிரியா அர்த்தம் பண்ணிக்கணும். இது பரதரே சேத சமாதீயதாம், அந்த பரம்பொருள் தான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்று உணர வேண்டும். பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம், பூர்ணமான ஆத்மஸ்வரூபத்தையே நன்கு காண வேண்டும். இதம் ஜகத்து தத் பாதிதம் திருஷ்யதாம், இந்த நாமரூப பிரபஞ்சங்கள் அனைத்தும் அதனால் பாதிக்கப்பட்டதாக அர்த்தம், வியாபிக்கப்பட்டதாக திருஷ்யதாம் காணப்பட வேண்டும். அதனால என்ன, எப்பவுமே முழிச்சா உலகம் பிரம்மஸ்வரூபம்னு நினைக்கணும். அதாவது நாமரூபந்தான் இருக்கு, அது மித்யா, அதிஷ்டானம் சத்தியம்னு பார்க்கணும். உட்காந்து தியானம் பண்ணலாம், முழிச்சு விவகாரமும் பண்ணலாம், தப்பு கிடையாது. விவகாரம் பண்ணலாம் என்ன, சாப்பிடுறது, குளிக்கிறது, நடக்கிறது, இது மாதிரியான விவகாரங்கள்.
அப்புறம் சித்தி பலாத், சித்தி பலாத்னா ஞான பலத்தினால். சாஸ்திரம் சொல்லுகிறது நமக்கு 3 கர்ம பலன் இருக்கு. சஞ்சித கர்ம பலன், ஆகாமி கர்ம பலன், பிராரப்த கர்ம பலன். எஞ்சுவினை, வருவினை, நடவினைம்பாங்க தமிழ்ல. எஞ்சுவினை அப்படின்னா அது சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மாங்கிறது ஒண்ணு இருக்கு, அதைத்தான் நம்ம தீர்த்துட்டே இருக்கோம். ஜென்மாவில அனுபவிச்சு தீர்த்துட்டு இருக்கோம். மனுஷ ஜென்மாவில பண்றது மாத்திரம் பழையபடியும் நம்ம இறந்த பிறகு சஞ்சீதத்துல போய் சேர்ந்து விடுறது. அதுக்கு பேர் ஆகாமி கர்மான்னு பேர். நம்ம இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்மாவுக்கு பிராரப்த கர்மான்னு பேர். இப்ப நம்ம இந்த பிறவியில அனுபவிக்க வேண்டிய கர்மங்களுக்கெல்லாம் பெயர் பிராரப்த கர்மான்னு பேரு. ஞான பலத்தினால சஞ்சித கர்மம் அழிந்து போகிறது. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. அப்படிங்கிற மாதிரி இந்த ஞானத்தை, இந்த சிவன் அருளாலேங்கிறது நம்ம ஞானம்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். சிவ ஞானத்தினாலே, பரம்பொருள் தத்துவ ஞானத்தினாலே நம்ம என்ன பண்றோம்? சஞ்சித கர்ம நாசா, ஆகாமி கர்ம நாசா, அப்புறம் பிராரப்தத்தை சங்கராச்சாரியர் சொல்றார் மனிஷா பஞ்சகத்துல, பிராரப்தாய சமர்ப்பிதம் ஸ்வபபு. தன்னுடைய சரீரத்தை பிராரப்தத்துக்கு சமர்ப்பணம் பண்ணியாச்சு. என்ன நடக்கிறதோ நடக்கட்டும். ஒன்னும் பிரேயர்லாம் கிடையாது. பகவானே எனக்கு அனாயாசமான மரணத்தை கொடு, அதெல்லாம் கிடையாது. அது ஆக்சிடென்ட்ல போனா என்ன, அது திடீர்னு போனா என்ன, இல்ல 3-4 வருஷத்துக்கு இழுத்துட்டு படுத்துட்டு இருந்தா என்ன, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இந்த சரீரத்துக்கு பிராரப்தம் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கட்டும். அவனுக்கு பிரேயர் கிடையாது. இந்த உடம்பு இப்படித்தான் போகணும்னு பிரார்த்தனை கிடையாது. எல்லாரும் அனாயாசேன மரணம் வினாதைன்னேன ஜீவனம் தேஹிமே கிருபயா சம்போ துவஜி பக்தி மச்சஞ்சலா. பகவானிடத்துல பக்தியும் அசையாம வேணுமா, அனாயாசமா இறக்கணுமா, வினா தைன்யேன ஜீவனம், ஏழ்மை இல்லாம வாழணும். இது ரெண்டும் பிரார்த்தனை. பொசுக்குன்னு போயிடணும், டக்குன்னு போயிடணும். இப்பதான் தண்ணியை குடிச்சார் அதுக்குள்ள போயிட்டா இருப்பான். இல்ல படுத்தார் அப்படியே அவ்வளவுதான், தூங்கினார் எந்திரிக்கவே இல்லை, அப்படி போயிடணும்னு நினைக்கிறோம் நம்ம எல்லாரும். அது மாத்திரம் இல்ல, நம்ம இன்னொருத்தருக்கு ஏப்பா கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது அவங்களுக்கு அது பிராரப்தமா இருந்தா நீங்க என்ன பண்ண முடியும்? அதனால பிராரப்தம்ங்கிறது எல்லாரும் அனுபவிச்சுதான் தீர்க்கணும். பிராரப்தத்தை நான் அனுபவிக்க மாட்டேன்னு மறுக்க கூடாது. தீர்றதெல்லாம் இப்பவே தீர்ந்துடட்டும். பிராரப்தம் து இஹ புஜ்யதாம். ஒன்னும் பகவான் கிட்ட டிமாண்ட் கிடையாது, நீ இப்படித்தான் என்ன கொண்டு போகணும், அப்படி கொண்டு போகக்கூடாது அப்படின்னா. சில பேர் நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிற போதே போயிடணும், நான் உபன்யாசம் கேட்டு இருக்கிற போதே போயிடணுங்கிறார் ஒருத்தர். அப்படிலாம் வேண்டியதில்லை. எப்ப போகணுமோ அது நம்ம கையில இல்ல. கஹனா கர்மனோ கதிஹி. கர்மத்தோட ஸ்வரூபம் நமக்கு தெரியாது, எப்படி வேணாலும் நடக்கட்டும், அது பகவானுடைய இச்சை. ஆகையினால பிராரப்தம் து இஹ புஜ்யதாம். அதுக்கு பிறகு என்னன்னா அத பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம். அதுக்கு பிறகு பிராரப்தம் முடிஞ்ச பிறகு இந்த கட்டாகாசம் மகாகாசத்துல கலக்கிற மாதிரி இந்த சரீரம் எல்லாம் நீங்குகிறது. அந்த பரம்பொருள் தத்துவத்தில் 2 கலந்து விடுகிறான். அதாவது இவன் உயிரோட இருக்கும் போதும் தன்னை பிரம்மமாத்தான் நினைக்கிறான், இறந்த பிறகும் இவன் பிரம்மன் தான். சொல்ல போனா நான் பிறக்கவே இல்லைங்கிறான் ஞானி. நான் பிறக்கவும் இல்லை, நான் வளரவும் இல்லை, நான் மறையவும் இல்லை. உடல் பிறந்திருக்கிறது, உடல் வளர்ந்திருக்கிறது, உடல் மறைகிறது. நான் பிறக்கவில்லை, நான் இறக்கவில்லைங்கிறதான் ஞானியோட ஞானம். ஆகையினால இது லோக திருஷ்டி, சாஸ்திர திருஷ்டியில தான் இந்த ஜீவன் முக்தி விதேக முக்தி. ஞானியினுடைய திருஷ்டியில என்னன்னா அகம் பிரம்ம அஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறதான் ஞானியினுடைய திருஷ்டி. ஆனா சாஸ்திர திருஷ்டி, லோக திருஷ்டி, அவருக்கு ஜீவன் முக்தரப்பா அப்படிங்கிறது. அப்புறம் அவர் விதய முக்தர் ஆயிட்டார். விதய முக்தர் ஆயிட்டார்னா என்ன அர்த்தம்? ஆளோட உடம்பு இல்லேன்னு அர்த்தம். அந்த ஜீவன் முக்தருடைய சரீரம் மறைந்து விட்டது. ஆக நாமும் இந்த 40 படிகளை கடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சங்கராச்சாரியார் இந்த 5 ஸ்லோகங்களை எழுதியிருக்கிறார். ஆகவே ஒருவன் சாஸ்திரங்களை நன்றாக முதலில் கற்று நல்ல கர்மங்களை செய்து மனதை பக்குவப்படுத்தி
ஈஸ்வர பக்தி சத்சங்கங்களை செய்து நல்ல பண்புகளை வளர்த்து நல்ல குருவை நாடி ஓங்கார மந்திரத்தை பெற்றுக்கொண்டு உபனிஷத்துக்களை சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி வாழ்க்கையை சந்நியாச தர்மப்படி நடத்தி பேச்சுக்களை எல்லாம் குறைத்து மக்களுக்கிடையில் பக்ஷபாதம் இல்லாமல் நடந்து கொண்டு தனிமையிலிருந்து தியானம் செய்து இந்த உலகத்தை பிரம்மமயமாக பார்த்து வினைகளையெல்லாம் ஒழித்து பரம்பொருளில் இரண்டர கலக்கட்டும் என்று இந்த ஸ்லோகங்கள் அனைத்தும் சொல்லி இருக்கிறது. இவைகளை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப படித்து இந்த கருத்துக்களை நன்றாக உணர்ந்து உங்கள் மயமாக ஆக்கிக் கொள்வீர்களாக. உணவு உடல் மயமாவது போன்று இந்த கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கை மயமாகட்டும் என்று சொல்லி ஆச்சாரியர்களை பிரார்த்தனை செய்து, இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய பகவானையும் பிரார்த்தனை செய்து, என்னுடைய குருவையும் பிரார்த்தித்து உங்கள் அனைவரையும் வாழ்த்தி சாதன பஞ்சகம் என்கிற இந்த ஒரு நூலை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஹரி ஓம் தத்சத். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஓம்